அந்த கேமும் இந்த கேமும் எப்படி ஒன்றாக முடியும்? அந்த கேம் வேற, இந்த கேம் வேற. அந்த சிச்சுவேஷன் வேற, இந்த சிச்சுவேஷன் வேற. அங்க எடுக்கப்பட்ட முடிவு வேற, இங்க எடுக்கக்கூடிய முடிவு வேற. இன்னொன்னு அந்த கேம்ல மற்ற எல்லா ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் ஒரே முடிவோடு இருந்தாங்க. இங்க பார்வதி கமருத்தினை தவிர்த்து அந்த காருக்குள்ள இருந்த எல்லாருமே பண்ணாதீங்க இந்த செயலை, சாண்ட்ராவை தள்ளி விடாதீங்கன்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எது நியாயம் படுதுன்னு வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கே தெரியுது இல்லையா? பார்க்குற நமக்கும் அதுதானே தோணுது. அந்த கேம்ல அந்த பேட்சை ஒட்டியே ஆகணுங்கிற ஸ்ட்ராட்டஜி அப்போ முக்கியமா பட்டுச்சு. இங்க அவங்கவுங்க டயர்டாகி அவங்களுக்கு காருக்குள்ள இருக்க முடியாம மூச்சு முட்டி வெளியில இறங்கினா உண்டு அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல பார்வதி பயங்கரமா கத்தி அத்தனை பேர் கூட ஆர்கியூ பண்றாங்க பாருங்க. சபரி திட்டுறாரு, விக்ரம் திட்டுறாரு. இதுல பார்வதி தனி ஆளா அத்தனை பேர் கூட கார்ல சண்டை போடுறாங்க பாருங்க. சபரி திட்டுறாரு, ஏன் இப்படி பண்றேன்னு. விக்ரம், திவ்யா, கானா வினோத் அத்தனை பேரையும் ஒரு ஆளா தனியா சமாளிக்கிறாங்கங்க. அதை சமாளிக்கிறதுன்னு சொல்லவா, வாய் சவடால்னு சொல்லவா? ஆனால் திவ்யா, நீ ஒரு பொம்பளையே இல்லை, இப்படியா பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் பேசி திட்டுறாங்க. அந்த சாண்ட்ராவை தள்ளிவிட்ட அந்த நொடி அரோராலாம் ஓன்னு கத்தி அழுகுறாங்க. அப்புறமா மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போய் சாண்ட்ரா ஓகே, பிக் பாஸ் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் நார்மலுக்கு வராங்க.